இப்போ தேசிய ரீதியில் இதுவரைக்கும் 3 தடவை சாம்பியன் வந்திருக்காங்க. தேசிய ரீதியில் நாங்கள் சாதிக்க அதுக்குரிய கதவுகள் திறக்கப்படும், எங்களுக்குரிய சான்சஸ் வரும், நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைக்கும் என்ற ஒரு நோக்கில் தான். என்னென்னா இவ்வாறான பண உதவிகள் இல்லாமல் தான் நிறைய மாணவர்கள் வந்து போட்டிகளுக்கு செல்வதையே மனம் விரும்பாமல் தடைப்பட்டு. முதலாவது ஏசியன் ஸ்கூல் மேட்ச் போகவே எங்களுக்கு அது விளங்கிட்டது, ஸ்பான்சர் எடுக்கிறன்றது. அங்கே போய் உங்களோட ஒரு ஆள் விளையாடி இருப்பாள்ல, அவளோட விளையாடும் போது எப்படி இருந்தது? இவ்வளோ நாள் நீங்கள் அப்பாவோட தானே விளையாடி இருப்பீங்க, அவளோட விளையாடும் போது எப்படி இருந்தது? அப்போ இங்கே போயிட்டு நம்ம உலக கோப்பையில் போயிட்டு அதில் நம்ம சாதிக்கலைன்னு சொன்னால் அவன் கரியர் இதோடைய முடிஞ்சிடும். இப்போ நம்ம சாதிச்சு ஒன்றுமில்லை. இப்போ நீங்கள் ஏன் இந்த செஸ் மேலே உங்களுக்கு விருப்பம் வந்தது? வேறு விளையாட்டுலாம் விளையாடி இருக்கலாமே. வெஸ்டர்ன் ஏசியன் காம்படிஷன் இங்கே அல்பேனியாவில் நடந்தது. அப்போ அந்த காம்படிஷன் எங்களுக்கு ஸ்பான்சர் கிடைக்காததால் நாங்கள் போயிடலாம் போயிட்டு. பாடசாலை அவருக்கான சப்போர்ட்டை தந்ததா? அது இப்போ எங்களை நாட்டை பொறுத்த மட்டும் இப்போ நிறைய பேர் தெரியல. சதுரங்கம்னு சொன்னால் எங்களோட சதுரமொழி இனத்தவர்கிட்ட கையெல்லாம் இருக்குது சதுரங்கம். இவங்களோட ஏஜ் கேட்டகரி மட்டும்தான் எங்களோட கையில் இருக்குது. இப்போ எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல என்று சொல்கிறோம். நாங்கள் இந்த வாய்ப்பை உருவாக்கிட்டோம். இப்போ நாங்கள் மட்டும் உருவாக்கல, நிறைய பேர் உருவாக்கிட்டாங்க. அந்த வாய்ப்பை தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் புலம்பெயர் இதில் இருந்து தேசத்தில் இருந்தால் அவங்களோட கம்பெனிஸ் வரலாம். உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சதுரங்க போட்டியிலே பல சாதனைகளை படைத்த சிறுமி கஜிசனா அவர்களைத்தான் இந்த நேர்காணலுக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். நாங்கள் நேரடியாகவே நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களோ? சாப்பிட்டீங்களா? ஓகே. விளையாட்டில் உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? யார் உங்களுக்கு இது பழக்கி விட்டா? அப்போ அப்பா பழக்க நீங்கள் விளையாடிட்டீங்களா? அப்போ அப்பா கிட்ட கேட்போமா? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எப்படி இவக்கு செஸ் மேலே ஆர்வம்? செஸ் நான் என்னுடைய பாடசாலை காலங்களில் நான் செஸ் விளையாடினேன். இவங்க சிறு வயதிலேயே இருக்க முதல்ல ஒரு ஐடியா உண்டு, அந்த செஸ் இருக்கா இவங்களுக்கு அது சம்பந்தமாக முதல்ல ஒரு பேசிக்காக ஒரு நாலேஜை நான் காட்டி கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவங்க தன் ஏர்லி ஸ்டேஜிலேயே அந்த செஸ்ஸை நல்ல இன்ட்ரெஸ்டாகவும் நல்ல விருப்பத்தோடையும் அதை பழக வலிக்கிட்டாங்க. அதோட நானும் சரி அந்த செஸ் இதில் இவங்களை தொடர்ந்து கைட் பண்ணலாம்னு சொல்லி அப்படித்தான் அவங்களோட ஆரம்ப கட்டம் இருந்தது. ஆரம்ப கட்டம். அப்போ உங்கள்கிட்ட இருந்து தான் நமக்கு அந்த உங்களோட விருப்பத்தை அவாக்கு நீங்கள் பழகிருக்கீங்க. எந்த விருப்பம் வந்து இல்லாமல் சின்னாக்கள் எல்லாருமே இப்போ எல்லாருமே ஒவ்வொரு விளையாட்டுகளை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த இதில் இவங்களுக்கு நான் ஆரம்ப காலத்திலே அது சும்மா அது எங்களுக்கு ஒரு கிஃப்டாக ஒரு வேண்ட பர்த்டே கிஃப்டாக ஒரு போட் வந்தது, செஸ் போட் ஒன்று வந்தது. அது சம்மந்தமாக முதல் பீஸ் அரேஞ்ச் பண்ணுறது சம்மந்தமாக நான் காட்டி கொடுத்தேன். அதில் இருந்து அவங்க அதில் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் அதிலேயே கொஞ்சம் மேலே கைட் பண்ணலாம்னு யோசித்தோம். இப்போ அந்த துறையிலேயே கொஞ்சம் சிறந்து மேலே விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவக்கு வந்து அந்த ஆரம்ப கட்ட விளையாட்டத்தை பழக்கத்துக்கு கொண்டு வந்தது நீங்கள், பழக்கியது நீங்கள் தானே? பழக்கியது அண்டு இல்லை, ஆக ஆரம்பங்களில் இவங்க சில இன்ஸ்டிடியூட்டுகள் போய் கொண்டு இருந்தவங்க, பேசிக்கல் இதுகள் சம்மந்தமாக போய் கொண்டு இருந்தவங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த கட்டமாக என்னோட விளையாடுவாங்க. அப்போ அங்கே போகிறவங்க அதோட எனக்கும் பொழுது போகணும். அப்போ நான் அந்த மாதிரி தான் அந்த பயணம் தொடங்கினது. அப்புறம் என்னோட விளையாடுவாங்க. அப்புறம் வேறு அவண்ட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கோச்சஸை சேஞ்ச் பண்ணி கொண்டு இருந்தாங்க. கஜிசனா, நீங்கள் சொல்லுங்கள், அப்பாவோட விளையாடும்போது எப்படி விளையாடுவீங்க? நல்லா விளையாடுவீங்களோ? அப்பாவை வின் பண்ணணும் மட்டும் விளையாடுவீங்களோ? இப்போ நீங்கள் அந்த போட்டிகளுக்கெல்லாம் நிறைய போட்டிகளுக்கு போயிருக்கீங்க தானே, எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த போட்டியெல்லாம்? நல்லா இருந்ததோ? அங்கே போய் உங்களோட ஒரு ஆள் விளையாடி இருப்பாள்ல, அவளோட விளையாடும் போது எப்படி இருந்தது? இவ்வளோ நாள் நீங்கள் அப்பாவோட தானே விளையாடி இருப்பீங்க, அவளோட விளையாடும் போது எப்படி இருந்தது? நல்லா விளையாடுனீங்களா? அப்போ அங்கே போய் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்களா? அப்போ நீங்கள் ஏன் இந்த செஸ் மேலே உங்களுக்கு விருப்பம் வந்தது? வேறு விளையாட்டுலாம் விளையாடி இருக்கலாமே. செஸ் தான் ரொம்ப பிடிக்கும் வேணே. ஓகே. நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்க தானே,
எப்படி இருந்தது? என்னத்துல போனீங்க? யாரோட போனீங்க? அப்பாவோட தானே? எங்க போனாலும் அப்பாவோட தானே போவீங்க? என்னத்துல போனீங்க? வெளிநாட்டுக்கு போனல. இங்க இருந்து கொழும்புக்கு போறேன்னா பஸ்ல போகலாம். வெளிநாட்டுக்கு போறேன்னா என்னத்துல போனீங்க? கொழும்புல இருந்து என்னத்துல போனீங்க? ஃப்ளைட்ல என்ன? ஃப்ளைட்ல இல்லாம போனீங்க? ஃப்ளைட்ல போனீங்களே. இப்ப பறந்து போகும்போது எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. பயம் வர இல்லையா அப்ப ஃப்ளைட்ல போகும்போது? ஐயோ, அப்ப உங்களுக்கு பயம் இல்லைன்னு? தைரியமான பிள்ளையா நீங்க? அப்ப என்ன நான் கேள்வி கேட்டா நீங்க கதைக்கிறீங்க இல்லையே. சரி, நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து இப்ப இங்க எங்களோட நாட்டுக்குள்ளேயே நிறைய போட்டிகள்ல வந்து நிறைய சாதனைகளை செய்திருக்கிறா. அப்படி ஒவ்வொரு முதல் போட்டியில கலந்து பிறகு 2வது போட்டியில போய் சர்வதேச ரீதியில வரைக்கும் போகும்போது அந்த அந்த எண்ணம் உங்களை இப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு எப்படி வந்தது? முதல்ல நாங்கள் இந்த போட்டியெல்லாம் பங்கு பெற்றிருக்க முதல் பேசிக்காக அந்த விளையாட்டு தெரிய வேணும் என்று சொல்லித்தான் அதை பழகியிருந்தேன். நாங்கள் பிறகு நாங்கள் அந்த ஒவ்வொரு போட்டிகளில் ஒவ்வொரு லெவல்களில் விளையாடிக்க இப்போ நானும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக நான் ஜெஃப்னா சென்டர் காலேஜில் டீச் பண்ணுறேன். பிக் மேட்ச் எல்லாம் மாஸ்டர் இன்சார்ஜாக இருந்திருக்கிறேன். அப்போ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. அப்போ இவங்க விளையாடிட்டு போயிருக்க அப்போ ஒவ்வொரு லெவல்லையும் விளையாடிக்க இதுக்கு மேலே இவங்களை புஷ் பண்ணலாம்ன்ற ஒரு இது ஒவ்வொரு டூர்னாமெண்ட்டுகள்லேயும் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. முதல்ல நாங்கள் விளைய ரீதியாக விளையாடினோம். அப்போ அதுலேயும் அவங்க அந்தளவு காம்படிஷன் இல்லை. அப்புறம் விளையத்துலேருந்து மாகாணம் போனோம். மாகாணத்துலேயும் அவங்களோட ஏஜ் கேட்டகரியில் விளையாடுவாங்க. அதுக்கு மேலே விளையாடக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ தேசிய ரீதியில் விளையாட தொடங்கினாங்க. தேசிய ரீதியிலேயும் லீடிங் பிளேயராக விளையாட தொடங்கிட்டாங்க. அப்போ எங்களுக்கு அதுலேருந்து சர்வதேச ரீதியான வாய்ப்பு போன டிசம்பரில் கிடைச்சது. முதலாவது நாங்கள் தாய்லாண்டில் விளையாடினாங்க. அப்போ அங்கே விளையாடிக்கு தான் நாங்கள் செஸ்ன்றது என்ன, எவ்வளோ தூரம் நாங்கள் அதுக்காண்டி ப்ராக்டிஸ் பண்ண வேணும், எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மற்றது நாங்கள் இவ்வளோ நாளும் அதை கற்றுக்கொண்ட முறை சரியா பிள்ளையா என்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதுக்குள்ளால கிடைச்சிது. அப்போ அந்த அனுபவத்தை பயன்படுத்தி அடுத்த போட்டியில் இன்னும் சிறப்பாக விளையாடணும்னு யோசிச்சுனாங்க. இதில் இவங்களோட சாதனைகள் என்று பார்த்தா இப்போ தேசிய ரீதியில் இதுவரைக்கும் 3 தடவை சாம்பியன் வந்திருக்கிறாங்க. முதல்ல 2024 பிப்ரவரியில் SLSC என்ற குரூப் மேட்சில் போர்ட் சாம்பியனாக வந்தவங்க. அண்டர் 9 கேட்டகரியில் விளையாடினவங்க. அப்போ இவாக்கு 6 வயசு. அவங்களோட ஸ்கூல் டீமுக்கு 9 வயசுக்கு உட்பட்ட டீமுக்கு அவள் தான் கேப்டன் செய்தவா. அதிலே போர்ட் சாம்பியனாக வந்தவங்க. பிறகு 2024 அக்டோபர் டைமில் SLSC என்ற 7 வயதுக்கு உட்பட்ட பெண்கள பிரிவில் சாம்பியனாக வந்தவங்க தேசிய ரீதியில். அதுக்கு பிறகு இப்போ இந்த ஜூன் மாதம் நாங்கள் உலகக்கோப்பை போட்டிக்கு போகிறதுக்கு முதல்ல தேசிய ரீதியில் நடந்த பிளிட்ஸ் செஸ் என்று சொல்கிறது, அந்த ஸ்பீட் செஸ், அதுலேயும் தேசிய ரீதியில் சாம்பியன் வந்திருந்தாங்க. அதே மாதிரி போன டிசம்பர்லேயும் உலகளாவிய தரப்படுத்தலில் ரேபிட் செஸ்ஸில் 2வது நிலையை பெற்றிருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு கட்டம் நாங்கள் மேலே போக இன்னும் அவங்களால மேலே போகக்கூடிய மாதிரி இருக்கும், அச்சீவ் பண்ணலாம்ன்ற ஒரு தாட்ஸ் 2 பேர்கிட்டையுமே இருந்தது. இப்போ இப்போ நான் மட்டும் புஷ் பண்ணுறதில்ல, அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி டெடிகேட் பண்ணி விளையாடுறவங்க. கஜிசனா, அப்பா சேர்ந்து விளையாடும் போது குழப்படி பண்ணுவீங்களே? குழப்படி பண்ணுறது இல்லையா உங்களுக்கு? நீங்கள் இப்போ ஸ்கூல் போவீங்க தானே? ஸ்கூல் போயிட்டு வந்தால் வீட்டை என்ன செய்வீங்க? விளையாடுவீங்களே? தங்கச்சி ஆள் இருக்கா, அவங்க என்ன விளையாடுவீங்க தங்கச்சியோட? ஓடி பிடிச்சி விளையாடுவீங்களா? சரி, நீங்கள் சொல்லுங்கள். அப்பா உங்களுக்கு செஸ் விளையாட பழக்கினவரல்ல, பழக்கி நீங்கள் நிறைய போட்டிக்கு போனீங்க தானே? போகும்போது அங்கே நிறைய கப்புகள் மெடல் எல்லாம் வாங்கியிருப்பீங்களா? அதெல்லாம் வாங்குவீங்கன்னு நினைச்சிங்களா? அவ்வளோ தைரியமாக இருந்தீங்களா? ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு? எத்தனை பேர்? 48 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்? அவங்களோட கிளாஸில் 48 பேர். ஓகே. இவன் வந்து இப்போ நீங்கள் சர்வதேச ரீதியில் போட்டிகளுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அதற்கான அவக்கான செலவுகளாக இருக்கட்டும், உங்களுக்கானதாக இருக்கட்டும், இப்போ எப்படியும் ஒரு சிறிய பிள்ளைன்னு சொல்லும்போது அதை நீங்கள் யாரோ ஒரு ஆள் தான் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். அதுக்கான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? சர்வதேச போட்டிகள் நாங்கள் அது சம்பந்தமான பிரயாணங்கள், அந்த டூர்கள் கலந்து கொள்வது
இன்றைக்கு மட்டும் எங்களுக்கு சேலஞ்சாக தான் இருக்குது. தேசிய ரீதியில் நாங்கள் சாதிக்க அதுக்குரிய கதவுகள் திறக்கப்படும், எங்களுக்குரிய சான்சஸ் வரும், நிறைய ஸ்பான்சர்ஸை கிடைக்கும் என்ற ஒரு நோக்கில் தான் அதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி செய்தாங்க. அப்போ தேசிய ரீதியிலே நாங்கள் சாம்பியன் ஆன பிறகு நாங்கள் முதலாவது ஏசியன் ஸ்கூல் மேட்ச் போகவே எங்களுக்கு அது விளங்கிட்டது. ஸ்பான்சர் எடுக்கிறன்றது மிக கஷ்டமான இது உண்டு. இப்போ அந்த ஏசியன் ஸ்கூல்லையும் இப்போ எங்களோட நாட்டை முன்னிலைப்படுத்தி அவங்க தான் நல்லா விளையாடி இருந்தவங்க. அங்கே ஏசியன் ஸ்கூல் மேட்ச்லேயே 6ஆவதா வந்திருந்தவங்க. அப்போ சரி, அப்போ எங்களுக்கு அதுக்கு பிறகு நாங்கள் வெஸ்டர்ன் ஏசியன் காம்படிஷன் இங்கே அல்பேனியாவில் நடந்தது. அப்போ அந்த காம்படிஷன் எங்களுக்கு ஸ்பான்சர் கிடைக்காததால் நாங்கள் போயிடலாம் போயிட்டுது. திருப்பி எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் அந்த உலகக்கோப்பை. அப்போ நாங்கள் லட்சம் சரி உலகக்கோப்பை எப்படியாவது விளையாடிடணும்னு சொல்லி இப்போ ஸ்பான்சர்ஸை பொறுத்த மட்டும் கூட எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் என் ரிலேஷன் சைட் ஒய்ஃபுண்ட அக்கா தம்பி அவங்க ஹெல்ப் பண்ணுறவங்க, மற்றது என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த முறை ஊரில் இருந்த 2 சொசைட்டிகளால் வந்து ஹெல்ப் பண்ணினாங்க. அதோட இந்த முறை எங்களுக்கு இவர் இந்த முதல் எம்பியாக இருந்தவர் சுமந்திரன் சார் அவர் அவர் தானாகவே வந்து எங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணினவர் உலகக்கோப்பை இது போய்க்க. அப்போ நாங்கள் உலகக்கோப்பையில் அச்சீவ் பண்ண பிறகு உலகக்கோப்பையில் ப்ரோன்ஸ் அடிச்சிருந்தவங்க ஸ்ரீலங்கா. இது வரைக்குமே எங்களோட நாடு உலகக்கோப்பையில் 2 ப்ரோன்ஸ் தான் கிடைச்சிருந்தது. அப்போ அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் 9ஆம் மாதம் கேடட் சாம்பியன்ஷிப்னு சொல்லி போகணும். இன்றைக்கும் ஸ்பான்சர்ன்றது பெரிய சேலஞ்சாக இருக்குது. நாங்கள் இப்போ எவ்வாறான சாதனையாளர்களில் நிறைய பேரை நாங்கள் வந்து நேர்காணல் கண்டிருக்கிறோம். அதில் அவங்க வைக்கிற முதல் கருத்தே தான், அதாவது அவங்களுக்கு அவங்க இங்கேருந்து ஒரு போட்டிக்கு செல்லும்போது அவங்களுக்கான பண உதவிகள் வந்து மிக கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் சொந்தங்கள்கிட்ட கடன் அப்படி வாங்குற நிலைமைகளும் இருக்குது. சில மாணவர்களுக்கு அவங்க பாடசாலை சார்பாக உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இது வரைக்குமே ஒரு பெரும் போராட்டமாக இருக்குது இந்த ஸ்பான்சர்ஸ் எடுக்கிறது. அவ்வாறு ஒரு பண உதவி கிடைக்குமாக இருந்தால் கூட இவ்வாறான மாணவர்கள் வந்து இன்னுமே நிறைய மாணவர்கள் வெளிவரலாம். என்னென்னா இவ்வாறான பண உதவிகள் இல்லாமல் தான் நிறைய மாணவர்கள் வந்து போட்டிகளுக்கு செல்வதையே மனம் விரும்பாமல் தடைப்பட்டு அப்படி நிறைய காரணங்கள் இப்போ இருக்குது. இந்த போட்டிகளில் வின் பண்ணி இப்படி வெற்றிகளை பெற்று பரிசுகள் எடுத்து அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? பெரிய சந்தோஷமா இருக்கும். என்னென்னு சொன்னால் அவன் சூழல் எனக்கு தெரியும். இப்போ இந்த முறை உலகக்கோப்பையில் கூட நான் ஸ்டேஜ் 1ல் அவங்களுக்கும் தெரியும். அவங்க இப்போ 8 வயசு இப்போ இதில் கதைக்கிறது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அவங்க அந்த சிச்சுவேஷனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும். இப்போ இங்கேருந்து நாங்கள் ஸ்பான்சர் எடுத்தது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அப்போ இங்கே போயிட்டு நம்ம உலகக்கோப்பையில் போயிட்டு அதில் நம்ம சாதிக்கலைன்னு சொன்னால் அவன் கரியர் இதோடைய முடிஞ்சிடும். இப்போ நம்ம சாதிச்சு ஒன்றுமில்லை. அப்போ அவங்களால தெரியும். அப்போ அவங்க அதை விளங்கி அந்த ஒவ்வொரு மச்சஸுமே கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸுக்கு மேலாம் விளையாடுவாங்க. அப்போ இந்த முறை அப்படி இப்போ முதலாவது மேட்ச் விளையாடி லொஸ்ட் ஆகிட்டாங்க. முதலாவது லொஸ்ட் ஆனோடனே அப்போ யோசிச்சோம், ஏன்டா வேர்ல்டில் பெஸ்ட் பிளேயர்ஸாக வந்து விளையாடுவாங்க. அப்போ அதுக்கு பிறகு தானே புஷ் பண்ணி கொண்டு விளையாடி ஸ்டேஜ் 1ல் ரன்னராக வந்து அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் 3rd வந்தாங்க. அப்போ அதெல்லாம் எனக்கு பெரிய இப்போ இது எங்களுக்கு யாரும் கைட் பண்ணியிருந்தாலோ இல்லாட்டி இது பண்ணாமல் வெளிய மட்டத்தில் ஒரு சாம்பியன் ஆகிறதே பெரிய கனவு. இது தேசியம் போய் தேசியத்துக்கு அங்கால சர்வதேசம் போகிறாங்க. அப்போ அவங்க நிறைய சந்தோஷத்தை எங்களுக்கு தர்றாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ எங்களோட நாட்டை பொறுத்த மட்டும் இப்போ நிறைய பேர் தெரியல. சதுரங்கம்னு சொன்னால் எங்களோட சதுர மொழி இனத்தவர்கிட்ட கையெல்லாம் இருக்குது சதுரங்கம். இவங்களோட ஏஜ் கேட்டகரி மட்டும்தான் எங்களோட கையில் இருக்குது. இப்போ இவங்களும் ஒரு கட்டத்தில் நாங்களும் அதை விட்டு வெளியே வருவோம்னு சொன்னால் அதுவும் இல்லாமல் போயிடும். இப்போ நிறைய போட்டிகள் அவ்வாறு தான் காணப்படுது. எங்களோட சகோதர மொழிகள் பேசுகிறவங்க தான் நிறைய போட்டிகளுக்கு. ஆனால் அதையும் தாண்டி எங்களோட ஜாழ்மண் மாணவர்கள் வந்து ஒவ்வொரு மாணவர்களும் சாதிக்கணும் நிறைய பேர் துடிக்கிறாங்க. அது வந்து இப்போ நாங்கள் நிறைய நேர்காணல் கண்டிருக்கோம். ஒவ்வொரு மாணவர்கள கதையிலையும் இருந்தே அது எங்களுக்கு வெளிப்படுது. அது அவர்களுக்கு வந்து பயிற்சிவிக்கின்ற பயிற்சிவிப்பாளர்கள் அந்த பயிற்சியை மேற்கொள்கிற மாணவர்கள் எல்லோருமே வந்து அவங்களோட அந்த கதைகளில் விளங்குது. நிறைய போட்டிகளை நாங்கள் சாதனை படைக்கணும், இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். ஆனா அதற்கான சந்தர்ப்பம் வந்து சரியாக அமைவதில்லை. அங்க விளையாடும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருந்துச்சா? ஹாப்பியா இருந்தீங்களா? அங்க ஃப்ளைட்ல போயிட்டு வந்த நீங்க தானே சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வரலையா தங்கச்சிக்கு? அச்சா
வாங்கி வர இல்லையா? அப்ப தங்கச்சிக்கு ஒன்று பர்ஸ் வாங்கினீங்களா? பிறகு அங்க போய் என்னென்ன சாப்பிட்டீங்க, என்ன செய்தீங்க, எங்க சுத்தி எல்லாம் பாத்தீங்களா? எப்படி இருந்தது அந்த நாடு? எங்கட நாடை விட நல்லா இருந்ததோ? அப்ப உங்களுக்கு வெளிநாடு போடத்தான் பிடிக்குமா? அப்ப இங்க இருக்க மாட்டீங்க பெரிய ஆள் ஆகுனா? பெரிய ஆளாக என்ன உங்களுக்கு பெரிய ஆளாகி என்னவாக விருப்பம்? டீச்சரா, டாக்டரா? அப்படி என்னவாக? டாக்டரா? அப்ப உங்களுக்கு செஸ்ல பெரிய ஆளா வரணும் விருப்பம் இல்லையா? செஸ்ன்றது நாங்கள் அது ஒரு ஃபேஷனாக தான் போய் கொண்டிருக்கோம். அது செஸ்ஸில் இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் செஸ்ஸில் பெரிய ஆளாக வந்து அதுக்குரிய துறைகள் இன்னும் இங்கே டெவலப் ஆகல. ஒரு அவாண்ட ஒரு ஃபேஷனாக இருக்குது. இப்போ இந்த வேர்ல்ட் கப் மேட்சில் இருந்து எங்களுக்கு என்ன ஒரு டார்கெட் உண்டு, இலக்கு கொண்டு தரப்பட்டிருக்கேன்னு சொன்னால், உலக சாம்பியன்ஷிப்பில் இவங்க ப்ரோன்ஸ் அடித்தபடியாக இவங்க இனி டைட்டிலுக்கு விளையாட போகிறாங்க. டைட்டில் என்று சொல்கிறது இப்போ முதலாவது டைட்டில் WCM என்ற ஒரு டைட்டில் இருக்கு. அப்போ எங்களோட பயணம் அந்த மாதிரியே இருக்கொழிய முற்றுமுழுதான செஸ் என்ற மாதிரி இல்லை. இப்போ அவக்கான அந்த கிளாஸ் அப்படி அனுப்புறீங்களா வகுப்புகளுக்கு வரணும்? இல்லை நீங்கள் தானே ஃபுல்லாக அவக்கான அந்த பழக்கிறது செஸ்ஸு? இல்லை செஸ்ன்றது நான் பழக்கிறேன். இப்போ என்னோட நாங்கள் டைம் கிடைக்க நாங்கள் விளையாடுறது வேறு கோச்சஸை நாங்கள் இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் சில கோச்சஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக எல்லாம் இருக்கிறாங்க. இந்த முறை நாங்கள் உலக கோப்பை போய்க்க நாங்கள் இப்போ சகோதர மொழியில் இருந்து ஒரு கோச்சை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. கடைசி 2 மாதம் அவருண்ட கோச்சிங்கில் விளையாடி இருந்தாங்க. அந்த எங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன தேவையோ அதை பெற்றுக்கொண்டு இதுக்கான எல்லா இதுவுமே உங்களோட எல்லா செலவுமே உங்களோட தானே நடந்தது? இல்லை, எல்லா செலவும் வந்து இல்லை. நாங்கள் சர்வதேச ரீதியாக நாங்கள் போட்டி போடுறதுக்கு முதல்ல அவங்களோட செஸ்ஸும் சரி அது சம்பந்தமான பிரியான இதுகள் டூர்னாமெண்ட் இப்போ ரேட்டிங் மேட்சஸ் எல்லாம் விளையாடுறேன்னா நார்மலாக ஒரு ரேட்டிங் மேட்ச் விளையாடுறதுக்கு ஒரு 25,000க்கு மேலே வேணும். இங்கே ஒரு இடத்துல போய் விளையாடுறேன்னு சொன்னேன். அந்த டைம் எல்லாம் நான் எந்த சைட்டால் பார்த்துன்னு இருந்தேன்னா நான் சர்வதேச ரீதியெல்லாம் போட்டியெல்லாம் போய்க்க அது எங்களால் முடியாது. ஒரு டாக்டர் கூட நினைச்சா தன் ஸ்டூடெண்ட் தன் பிள்ளைய ஒரு சர்வதேச ரீதியான போட்டியில் கலந்து கொள்ளலாமான்னு சொன்னால் ஒரு போட்டியில் கலந்து கொள்ளலாம், அதுக்கு மேலே அவையிலாலுமே இல்லாது. ஆனால் சதுர மொழியில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஸ்கூலில் இருந்து நிறைய கம்பெனிஸ் என்ன செய்கிறாங்க, ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கும் இதுதான், இப்போ எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல என்று சொல்கிறோம். நாங்கள் இந்த வாய்ப்பை உருவாக்கிட்டோம். இப்போ நாங்கள் மட்டும் உருவாக்கல, நிறைய பேர் உருவாக்கிட்டாங்க. அந்த வாய்ப்பை தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் புலம்பெயர் இதில் இருந்து தேசத்தில் இருந்தால் அவங்களோட கம்பெனிஸ் வரலாம். இதில் கம்பெனிஸ் வந்து இப்போ இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நிறைய செஸ் பிளேயர்ஸுக்கு பின்னால் பெரிய கம்பெனிஸ் தான் இருக்கிறாங்க. அவங்க தான் ஸ்பான்சர்ஸ் பண்ணுறாங்க. கஜிசனா இப்போ பெரிய ஆளாக வந்து டாக்டர் ஆகுவீங்க. இப்போ காய்ச்சல் வந்தால் நாங்கள் வரலாம் தானே, மருந்து தருவீங்க தானே? ஓகே. இவ வந்து இப்போ அடுத்த என்ன போட்டிக்கு தயாராகி கொண்டிருக்கீங்க? அடுத்தது இப்போ 9ஆம் மாதம் 17ஆம் தேதி கசாக்ஸ்தானில் வேர்ல்ட் கேடெட் சாம்பியன்ஷிப் என்ற ஒரு போட்டி. அந்த போட்டியில் பங்கு பெற்றதுக்கு இவங்களுக்கு ஃபிடேயாலேயே ஃப்ரீ அக்காமடேஷன் கொடுக்குறாங்க. ஃபிடேன்றது உலக சதுரங்க அமைப்பாளர். இப்போ இவ்வளோ நாளும் நிறைய போட்டிகளுக்கு போனால் தானே அவக்கா ஏதாச்சும் இப்போ இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றதுக்காக சரி நிறைய உதவிகள் எதுவும் கிடைச்சதா? வெற்றி பெற்றுன்னு சொல்லி இதுவரைக்கும் என்று சொல்றது அந்த உலக கோப்பைக்கு முதல்ல எங்களுக்கு அந்த வெற்றி பெற்றதுக்கான அந்த ஒரு சொசைட்டிலேருந்து கிடைக்கிற ஊக்கமே குறைவா இருக்கு. ஏசியன் ஸ்கூல்ல நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டு இங்கே வந்தால் இங்கே ஒன்றுமே இல்லை. பாடசாலையில் என்ன சொன்னாங்க? பாடசாலை அவக்கான சப்போர்ட்டை தந்ததா? அது என்னென்னு சொல்கிறது, இப்போ இல்லை அதான் அவங்கள சுற்றி இருக்கிற எல்லா சூழலுமே அவங்களுக்கான அந்த மோட்டிவேஷன் குறைவாக தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த உலகக்கோப்பை போட்டி முடிஞ்சிட்டு வந்த பிறகு எங்களோட செஸ் ஃபெடரேஷனால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸாலேயும் 2 பேரும் சேர்ந்து இவங்களை கௌரவிச்சாங்க. அந்த இடத்துல இவங்களை கௌரவிச்சு அதில் இவங்களுக்கு ஊக்குவிப்பு தொகையாக 1 லட்சம் ரூபா காசும் கொடுத்துருந்தவங்க. மற்றும்படி இவங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட்டோ இல்லாட்டி இதுகளே குறைவு. போட்டிகளுக்கு கூட்டிகிட்டு போகும்போது இவ சப்போர்ட் பண்ணுவாவா? போகிறது அங்கே விளையாடுறது
அப்படி ஓ அதான் அவங்க அந்த போட்டிகளுக்குள்ள போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த போட்டி வெற்றி பெறணும் என்ற ஒரு நோக்கில் அதுக்காண்டி கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுவாங்க. அந்த போட்டிக்குள்ள போயிக்க அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் ஒன்று காட்டுவாங்க. மற்றபடி அவன் நல்லா விரும்பி நல்லா சப்போர்ட் பண்ணி தான் அதை செய்கிறாங்க. கஜிசனா உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களா? நீங்கள் இன்னும் நிறைய போட்டிகளுக்கு போகணும், நிறைய போட்டிகளில் வெற்றி பெறணும், கடைசியாக டாக்டராக வந்து மருந்தெடுக்கணும். சரியா? ஓகே. மிக்க நன்றி அண்ணா இந்த சிறு நேர்காணலுக்கு எங்களுக்கு ஒத்துழைச்சதுக்கு. அவள் வந்து இன்னுமே நிறைய போட்டிகளுக்கு போகணும், நிறைய போட்டிகளில் வெற்றி பெறணும். அதுக்கான எங்களோட ஐபிசி சார்பாகவும் நாங்கள் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். அவக்கான உதவிகள் வந்து ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும் என்று நினைங்க. போட்டிகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதுக்கு போகாமல் இருக்க வேண்டாம். ஏன்னாடா நிறைய பிள்ளைகள் இப்படி போட்டிகளுக்கு போகாமல் இருந்து தான் பிறகுதான் அவங்களுக்கு அந்த யோசனைகள் வருது. கஜிசனா என்ன ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே, வாழ்த்துக்களா? ஓகே, நன்றி அண்ணா. நன்றி.